ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 20 சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்யும்போது பொங்கலை நன்கு வேக வைத்து அதனுடன் பால், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் சேர்த்து இறுதியில் பச்சை கற்பூரம் சேர்த்தா சர்க்கரை பொங்கல் சுவையாக இருக்கும். தோசை செய்யும் போது மாவு பிசையும்போது வெண்ணெய் அல்லது நெய்யை குளிர்ச்சியாக பயன்படுத்தும். மாவை நீண்ட நேரம் பிசையாமல் இருக்கவும், மேலும் சரியான பதம் வந்ததும் மெதுவாக உருட்டும். இது அடுக்குகளை பிரிக்க உதவும். சிக்கன் சமைக்கும் போது அதிக வெப்பத்தை சமைத்தால் சிக்கன் வெளியே கருகிவிடும். குறைந்த வெப்பத்தை சமைத்தால் எண்ணெய் குடித்துவிடும். மேலும் சிக்கனை ஊற வைப்பது அதன் சுவை மற்றும் பதத்தை மேம்படுத்த உதவும். பீட்ரூட் அல்வா செய்யும் போது பீட்ரூட்டை துருவி நெய்யில் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். பின்னர் பால், சர்க்கரை சேர்த்து கிளறி அல்வா பதம் வந்ததும் ஏலக்காய் தூள், ரோஸ் வாட்டர் சேர்த்தால் சுவை கூடும். குழம்பலாய் செய்ய பன்னீர் உருண்டைகளை மிதமான தீயில் சமைத்து அவை மென்மையாகவும் ஜூசியாகவும் இருக்கும் வரை சர்க்கரை பாகில் ஊற வைக்க வேண்டும். இறுதியாக சர்க்கரை மற்றும் வாசனை பொருட்கள் கலந்த பாலில் ஊற வைக்கவும். வறுவல் செய்யும் போது மசாலாவுடன் எண்ணெய் சேர்த்து மீனை ஊற வைப்பதும், சிறிது கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு சேர்த்து மசாலா மீனில் ஒட்டிக்கொள்ளும்படி நன்கு கலக்கவும். இது மசாலா உதிராமல் இருப்பதற்கு உதவும். மட்டன் சுக்கா செய்யும் போது மட்டனை நன்கு வேக வைத்து பிறகு மிதமான தீயில் நன்கு வதக்கி காரசாரமான மசாலாக்கள் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து சமைப்பது சுவையை இன்னும் கூட்டும். மென்மையான ராகி புட்டு செய்ய ராகி மாவை தண்ணீருடன் கலந்து உதிரியாக பிசைந்து புட்டுக்குழலில் தேங்காய் சேர்த்து ஆவியில் வேக வைக்க வேண்டும். புட்டுக்குழல் இல்லை என்றால் துணியில் வேக வைத்து எடுப்பது சுவையை கூட்டும். தேங்காய் பர்ஃபி செய்யும்போது தேங்காய் புதியதாக இருப்பதோடு சர்க்கரை மற்றும் நெய் சேர்த்து குறைந்த தீயில் நன்கு கிளறி பாகுபதம் வந்தவுடன் அடுப்பை அணைத்து பரவலாக துண்டுகளாக வெட்டுவது சுவையை அதிகரிக்கும். மீன் குழம்பு செய்ய மசாலா பொருட்கள் நன்றாக வதக்கப்பட வேண்டும். புளிப்பு மற்றும் காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு புளி, மிளகாய் தூள் சேர்ப்பது அவசியமாகும். மீன் சேர்த்த பிறகு அதிக நேரம் ஒதுக்கி விடாமல் இருப்பது நல்லது. சாக்லேட் செய்யும் போது சாக்லேட்டை சரியாக உருக்குவதும், சரியான சாக்லேட்டை தேர்ந்தெடுப்பதும், பைப்பிங் ஆகியவற்றை பயன்படுத்தி சாக்லேட் மிட்டாய்களுக்கு அலங்காரம் செய்வதும் சுவையை கூட்டும். டீயின் சுவை அதிகரிக்க தண்ணீரை கொதிக்க வைத்து இஞ்சி, ஏலக்காய், மசாலா பொருட்கள் சேர்த்து பின்னர் டீ தூள் சேர்த்து சில நிமிடங்கள் கொதிக்க வைத்து பிறகு பால், சர்க்கரை சேர்த்து நன்கு கலக்கி படிகட்டி சூடாக பரிமாறவும். சுவையான சாஃப்டான ரசகுல்லா செய்ய முழு கொழுப்புள்ள பாலை பயன்படுத்துவதும், பாலிலிருந்து பிரிக்கப்படும் பன்னீரை அதிக நேரம் பிசைய வேண்டாம். மேலும் சர்க்கரை பாகில் குறைந்த தீயில் வேக வைப்பது அவசியம். மாங்காய் ஊறுகாய் செய்ய மாங்காயை வெயில் படும்படி தண்ணீர் படாமல் கல் உப்பு சேர்த்து 2 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். பிறகு மசாலாக்கள் சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை வதக்கி எடுத்தால் மாங்காய் ஊறுகாய் சுவையாக இருக்கும். குலோப்ஜாம் செய்ய சரியான மாவு பதத்தை பிசைய வேண்டும். சிறு உருண்டைகளாக உருட்ட வேண்டும். மெல்லிய தீயை எண்ணெயில் பொரித்து பின்னர் சர்க்கரை பாகில் ஊற வைத்து எடுத்தால் சுவையை அதிகமாக இருக்கும். வெண்பொங்கல் செய்யும் போது பாசிப்பருப்பு, அரிசி இரண்டையும் சரியான விதத்தை சேர்க்க வேண்டும். மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மற்றும் தாராளமாக நெய் சேர்ப்பதன் மூலம் சுவையை அதிகரிக்கலாம். மட்டன் குழம்பு செய்ய மட்டனை நன்கு வதக்கவும். வெங்காயம் மற்றும் தக்காளியை வதக்கி மசாலாக்களுடன் அரைக்கவும். மட்டனை மசாலாவில் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். இறுதி தேங்காய்பால் சேர்ப்பது சுவையை அதிகரிக்கும். கொழுக்கட்டை சாஃப்டாகவும் விரிசல் இல்லாமலும் இருக்க மாவை கிளறும் போது சிறிது பால் சேர்க்கலாம். பூரணம் அதிகமாக இனிப்பாக இருந்தால் அதை சரி செய்ய பொன்னிறமாக வறுத்த கடலை மாவை சேர்க்கலாம். சாம்பார் செய்யும் போது காய்கறிகளை வறுத்து சாம்பார் பொடியை வறுத்து அரைப்பது, பருப்பு வேக வைத்தால், சரியான புளிப்பு மற்றும் காரம் சமன் செய்தல் மற்றும் வாசனையுடன் தாளிப்பது சுவையை அதிகரிக்கும். கடலை மாவு லட்டு செய்ய கடலை மாவை நன்கு வறுத்து சர்க்கரை மற்றும் நெய் சேர்த்து கலக்கவும். லட்டுக்கு சரியான பதத்தை பெற மாவை மிதமான தீயில் வாசனை வரும் வரை வறுப்பது சுவையை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.